ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாலமோனின் ஞானம் புத்தகத்திலிருந்து வாசிக்கப்படுகிறது. அதில் 2வது அதிகாரம் 12லிருந்து 24 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாய் 23, 24. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பில் சாயல்களை உருவாக்கினார். ஆனால் அழகின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்தோர் இறப்புக்குள்ளாவர். மனிதர்களை கடவுள் அழியாமைக்கு தான் படைத்தார். தெய்வீக சாயல் அழியார். அந்த சாயலை கொடுத்து அவன் அழிவுக்கு உட்படுத்த பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருந்தாலும் தன் சொந்த இயல்பிலே தன்னுடைய மகனை அனுப்பி அதற்கு பரிகாரப்படியாக தன்னுடைய மகனை விட்டுக் கொடுத்தார். இந்த பொறாமையினாலே, சாத்தானை பொறாமையினாலே சாவு உள்ளே நுழைந்தது. அதை சார்ந்திருக்கிறவர்கள் தான் அழிந்து போறார். ஆனால் ஆண்டவர் சார்ந்திருப்பவர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தார். ரோமர் 3:24 பார்க்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் ஏற்புடையவராகி இலவசமாக நாம் அவருக்கு சொந்தமாக மாறுகிறோம். ஆகவே நாம் அழியாமைக்கு அழிந்த போகின்ற அழியாமை, சாவுக்குறிந்தவுடன் சாகாமை அணிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். நமக்கும் அந்த வல்லமையை கொடுத்து பகைவனை கால்மனையாக்கும் வரை 1 Corinthians 15:25 பார்க்கும் நமக்காக காத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பெரியா வாழ்வுக்கு நாம் படிக்கிறோம். யாருடன் சொல்லும் நிறைவா முடிவில்லாத வாழ்வு தருகிற வார்த்தை இடம்தானே இருக்கிறது. அழிந்து போகிற உலகிலே, இந்த உடலிலே அழியாமையை நாங்கள் ஆதாயமாக்கி உலகத்தை ஆதாயம் ஆத்மாவை இழப்பதை நான் என்ன கேட்டீரேன். நாங்கள் இழக்காமல் உண்மை ஆதாயமாக்கி உமக்குள் வாழ்ந்து நிறைவுக்கான உதவி செய்யும் நல்ல ஆகும்.